காயமடைந்த பிறகு தனது கால்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் மொஹ்மத் கூறியுள்ளார். நிற்க முடிந்தாலும் எனக்கு கால்கள் இல்லாதது போலவே உணர்கிறேன் என அவர் கூறியுள்ளார். கடந்த ஜனவரியில் கீழே விழுந்த விபத்தில் அவருக்கு இடுப்பு எலும்பு முறிவு மற்றும் தலையில் சிறிய காயம் ஏற்பட்டது. அதிலிருந்து அவர் தொடர் சிகிச்சை பெற்று வருவதுடன் உடற்பயிற்சி சிகிச்சை மூலம் மீள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவரது உடல் நிலையில் முன்னேற்றம் இருந்தாலும் பழையபடி நடமாடுவது இன்னும் சவாலாகவே உள்ளது. எனினும் 100 வயது மகாதீர் உற்சாகம் குறையாமல் தொடர்ந்து பிசியோதெரபி உடற்பயிற்சி சிகிச்சையை மேற்கொண்டு பெற்று வருகிறார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மலேசியாவில் மருத்துவ காப்புறுதி கோரிக்கைகள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளன. 2025 ஆண்டில் மட்டும் மருத்துவ கோரிக்கைகளுக்காக வழங்கப்பட்ட தொகை 9.4 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியிருக்கிறது. மலேசிய ஆயுள் காப்புறுதி சங்கமான LIAM வெளியிட்டுள்ள 2025 ஆண்டுக்கான வருடாந்திர அறிக்கையின்படி மருத்துவ கோரிக்கைகள் முந்தைய ஆண்டை விட 5.3 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. நாட்டின் மொத்த காப்புறுதி பணப்பட்டுவாடாவில் மருத்துவ செலவுகள் மட்டுமே சுமார் 54 விழுக்காடு ஆக்கிரமித்துள்ளன. மரணம் மற்றும் ஊனமுற்றோருக்கான பலன்கள் உட்பட மொத்த தொகை 17.4 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஊனமுற்றோருக்கான காப்புறுதி பலன்கள் 77 விழுக்காடு வரை பெரும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. எனவே மருத்துவ பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் கோரிக்கைகள் காரணமாக காப்புறுதி பிரீமியம் உயர்வு என்பது தவிர்க்க முடியாதது என காப்புறுதித்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தனது சில பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் விநியோகம் குறைந்ததாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவலுக்கு ஷெல் மலேசியா மன்னிப்பு கேட்டுள்ளது. சில நிலையங்களில் தற்காலிக விநியோக சிக்கல்கள் ஏற்பட்டதாலேயே எரிபொருள் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அந்நிறுவனம் விளக்கியது. எனினும் இந்த பிரச்சினை முழுமையான எரிபொருள் தட்டுப்பாடல்ல, மாறாக விநியோக தாமதம் மற்றும் அதிகமான தேவையால் ஏற்பட்ட ஒன்றே என அது கூறிற்று. பொதுமக்கள் தேவையற்ற பதட்டத்தில் அதிகமாக எரிபொருள் வாங்க வேண்டாம் எனவும் அது அறிவுறுத்தியது. பாதிக்கப்பட்ட நிலையங்களில் விநியோகத்தை விரைவில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் முன்னணி பொழுதுபோக்கு பூங்காவான சன்வே லகூன் மீது மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நஷ்ட ஈடு வழக்கு தொடர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நச்சுணவு பாதிப்பு சம்பவமே இதற்கு காரணமாகும். ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் MCMC சார்பில் சுமார் 1.85 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக கோரப்பட்டது. 2025 அக்டோபரில் சன்வே லகூனில் நடைபெற்ற MCMC குடும்ப தின விழாவின் போது அங்கிருந்த உணவை உட்கொண்ட ஊழியர்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என சுமார் 800க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறையின் விசாரணையில் உணவை கையாண்டதில் ஏற்பட்ட அலட்சியமே இந்த பாதிப்புக்கு காரணம் என கண்டறியப்பட்டது. தற்போது அந்த நிகழ்வுக்காக செலுத்தப்பட்ட முழு தொகையையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ செலவுகளையும் சன்வே லகூன் நிர்வாகம் வழங்க வேண்டும் என MCMC தரப்பில் கோரப்பட்டுள்ளது. எனினும் தாங்கள் அனைத்து பாதுகாப்பு விதிகளையும் முறையாக பின்பற்றியதாக சன்வே லகூன் நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறது. இதனிடையே இந்த வழக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா?
திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. மலேசிய சிறைச்சாலை துறையின் வாகன அணிவகுப்பு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவிய காணொளிக்கு அத்துறை தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இதில் எந்தவித SOP பாதுகாப்பு நடைமுறை விதி மீறல்களும் இல்லை என அது விளக்கியது. சமூக ஊடகங்களில் வைரலான அந்த காணொளியில் சிறைச்சாலை பேருந்துகள் பாதுகாப்பு வாகனங்கள் இன்றி செல்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. காஜாங் சிறையிலிருந்து நீதிமன்றங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு கைதிகளை அழைத்துச் சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. பயணத்தின் போது ஒரு பேருந்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க மற்ற வாகனங்கள் திட்டமிட்டபடி பயணத்தை தொடர்ந்தன. உண்மையில் பாதுகாப்பு விதிமுறைகளின்படியே சைரன் ஒலி மற்றும் சமிக்ஞை விளக்குகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகளின் முடிவு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. இருப்பினும் இதுகுறித்து விரிவான உள் விசாரணை நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் சிறைச்சாலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஈரானுடனான பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தானில் மீண்டும் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். அடுத்த 48 மணி நேரங்களில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்புள்ளதாக நியூயார்க் போஸ்ட் ஊடகத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பேட்டியின் தொடக்கத்தில் பாகிஸ்தானுக்கு மீண்டும் செல்ல வாய்ப்பில்லை என்று கூறிய டிரம்ப் சில நிமிடங்களிலேயே தனது முடிவை மாற்றிக்கொண்டார். மத்தியஸ்த முயற்சியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதால் இஸ்லாமாபாத் திரும்ப அமெரிக்க குழு அதிக ஆர்வம் காட்டுவதாக டிரம்ப் கூறினார். கடந்த வார இறுதியில் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. எதிர்வரும் 48 மணி நேரங்களில் இந்த பேச்சுவார்த்தை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.